வணக்கம், வந்தனம், நமஸ்தே. வெல்கம் டு அவர் ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையிலேருந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பிஸியாக போயிட்டு இருக்க நம்ம லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக என்டர்டெய்னிங்காக ஏதாவது ஒரு ஷோ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ. பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன். இதிலிருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன்னைக்கு இவங்க சொல்லித்தர போகிற இந்த ஆசனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பதினமாக பார்க்கக்கூடியது சூன்ய முத்திரை. அது எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். அதோட பலன்களையும் நம்ம பார்த்துடலாம். ஒன்றா இப்போ கையில் நடு விரல் இருக்கு இல்லையா, நடுவில் ஆகாஷ முத்திரைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு விரலும் நுனியை சேர்த்தோம்னா அது ஆகாஷ முத்திரை, ஆகாய முத்திரை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுலேயே இந்த நடு விரலை மட்டும் மடக்கிட்டு அது மேலே இந்த கட்டை விரலை வச்சு நம்ம அழுத்துறோம். இது பார்த்திங்கன்னா சூன்ய முத்திரை. நடு விரலை மடக்கிட்டு இந்த கட்டை விரலை அது மேலே வச்சு நம்ம நல்லாவே அழுத்தணும். அப்படியே நம்ம மடி மேலே வச்சிடலாம். முதுகு தண்டு நல்லா நேராக்கிடலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த சூன்ய முத்திரையை பார்த்தீங்கன்னா எதுக்காக பண்ணுறோன்னா, நம்மளோட காதுகள் சம்மந்தப்பட்டான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். காது இரைச்சல், அதுக்கப்புறம் காதில் ஒரு மாதிரி சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் காது சரியாக கேட்காமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த தாராளமாக இதை செய்யலாம். வயதானவங்களுக்கும் கண்டிப்பாக இதை செய்யலாம். இப்போ மிடில் ஏஜ் பீப்புளுக்கே என்ன ஆச்சுன்னா, இப்போ நிறைய பேருக்கு அந்த இயர்ஃபோன், இயர்பட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறாங்க. ட்ராவலிங் டைமுங்கிறதுனால நல்லா பாட்டு கேட்டுகிட்டே இந்த மாதிரி போகிறாங்க. ரொம்ப ஓரளவுக்கு டைம் நம்ம பண்ணலாம். பட் ஆனால் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்டே போகும்போது நாளடைவில் பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி காதுக்கு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் நிறைய வரும். அவங்களாம் தாராளமாக இந்த சூன்ய முத்திரையை செய்யலாம். இது பார்த்திங்கன்னா மற்றதுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிறது இந்த நம்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால உடலில் இல்லை கைகளையோ அந்த மறுத்து போகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்குமே தாராளமாக செய்யலாம். இந்த முத்திரையோட கூடவே நம்ம அந்த பிராண முத்திரையுமே சேர்த்து பண்ணோம்னா பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். பிராண முத்திரையை எப்படி செய்யணும்னா, இந்த மோதிர விரல், சுண்டு விரல், அதுக்கப்புறம் கட்டை விரல், இந்த மூணுத்தையுமே நம்ம சேர்த்து வைக்கணும். இதையுமே வச்சுட்டு இப்படி வைக்கலாம் பிராண முத்திரை. தளர்த்திக்கலாம். இந்த சூன்ய முத்திரையோட சேர்ந்து இந்த பிராண முத்திரையும் சேர்த்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பலன்கள் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இந்த முத்திரையை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம். இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது ஆசை இருந்தால் மட்டும் போதாதுங்க. அதுக்காக டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியே தீரணும். அதுக்காக நேரம் ஒதுக்கணும். இன்றைக்கி இவங்க இந்த செக்மெண்ட்டில் என்ன சொல்லித்தர போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து கற்றுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், என்ன ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூஸ்வலாக அந்த நினைவூட்டல் ரீகால் அப்படிங்கிறது எதுக்காக பார்க்குறோம்? ஸோ ரீகால் அப்படின்னும் போது ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்காக இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி ரீகேப்சுலேஷன்ஸ் என்ன பார்த்துட்டு இருந்தோமோ அதை ஃபைனலாக எண்டிங் அப்போ ஒரு ரீகலெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்காக, சரிங்களா? ஸோ ரீகால்னும் போது நெக்ஸ்ட் டே நம்ம கன்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ரீகால் பண்ண போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? டென்சஸ் இல்லையா? டென்சஸ் போது காலங்கள். ஸோ காலங்கள்ன்றது விச் இஸ் ஆன் பேஸ்டு நமக்கு ப்ரெசென்ட்டில், பாஸ்டில், ஃப்யூச்சரில், அதாவது நிகழ்காலமா, எதிர்காலமா, இருந்த காலமா அப்படிங்கிற காலங்களுக்கு அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொன்றத்தையுமே கொண்டு வரும். ஒரு ப்ரெசென்ட் ஃபார்மேஷன், ஒரு பாஸ்ட் ஃபார்மேஷன், ஒரு ஃப்யூச்சர் ஃபார்மேஷன் அப்படின்னு வரும்போது ஒவ்வொன்றத்தையும் எப்படி கொடுக்குறோங்கிறது தான். ஸோ இப்போ ஒரு டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா
இட் ஹேஸ் 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இல்லையா? ஸோ 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் அதுக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸுமே ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு சொல்லணும். எல்லாமே ஒரே மாதிரி சொல்லாது இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு கைண்ட்ஸ் ஒரு டென்ஸ் பார்த்தோம்னா கண்டினியூஸாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதே கண்டினியூஸே நிகழ்காலம் எதிர்காலத்தில் ஏற்ற மாதிரி இறந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு டென்ஸ் பர்ஃபெக்ஷனாக சொல்லும். ஸோ அப்போ டென்சஸ் அப்படிங்கிறது காலங்களுக்கு அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டென்சஸை தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம். ஏன்னா பேசுகிறதுக்கு ஃப்ளூயண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ என்னதான் நம்ம ரூல் எழுதினாலுமே யார் தேவைன்னு நான் சொல்லியிருக்கேன், ரெகுலராக எப்போவுமே கிளாஸை சொல்லுவேன், ஆக்ஷன் அப்படிங்கிறவர் வேணும். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த பக்கம் இருக்க சென்டென்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை சென்டென்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா? ஸோ லெட்ஸ் see இன்னைக்கு நம்ம வேர்ப் ஃபார்ம் என்ன சென்டென்ஸ் எப்படி பேசலாம் எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் பாசிட்டிவ் ஃபார்மேஷன், V1, V2, V3, V1 plus ing, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ ப்ரெசென்ட்டில் என்ன எடுக்கிறோன்னா ஸ்லீப் அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஸ்லீப்னா தூங்குறது இல்லையா? தூங்கு அப்படிங்கிறது. V2 and V3க்கு பார்த்தோம்னா ஸ்லெப்ட், தூங்கினான் தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? அண்ட் V3 அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லீப்பிங், தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. சரிங்களா? ஸ்லீப்பு, ஸ்லெப்ட் அண்ட் ஸ்லீப்பிங். ஸோ verb ரெடி. சப்ஜெக்ட் IV, you, he, she, they, it. இதெல்லாம் எங்கே இருக்காங்க, சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க. தென் ரூல் ஆஃப் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். Subject plus is, am, are plus V1 plus ing and followed by என்ன ஆப்ஜெக்ட், அந்த வேர்புக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஆப்ஜெக்ட். ஸோ ரூல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ யாருக்கு என்ன ஃபார்மேஷன் அப்படின்னு பார்ப்போம். ஐ வரும்போது ஆம், ஐ ப்ரெசண்ட்லனா ஆம், பாஸ்டில் வந்து வாஸ், வி ப்ரெசண்ட் ஆர், பாஸ்ட் வந்து வேர், யூ வந்து ஆர், பாஸ்ட் வந்து வேர், then he is, he was, she is, she was, it is, it was, then they are, were. ப்ரெசன்ட் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் யார் யாருன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம சென்டென்ஸ் எழுதலாமா? இது இல்லாமல் இப்போ இதெல்லாமே ப்ரோனவுன் சப்ஜெக்ட் சொல்லியாச்சு. காமனும் நம்ம எழுதலாம் இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், த கேட் அப்படின்னு எடுக்கிறேன். த கேட் இஸ் ஸ்லீப்பிங். பூனை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கு. கேட் இஸ் ஸ்லீப்பிங் வந்து எங்கே தூங்கிக்கிட்டு இருக்கு? சோஃபா. பூனைக்குட்டி எங்கே தூங்கிட்டு இருக்கு? சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கு. அப்போ பூனை சோஃபாவில் என்ன பண்ணிட்டு இருக்கு? தூங்கிக் கொண்டு இருக்கிறது இல்லையா? அப்போ பூனை வந்து என்ன ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது? தூங்கிட்டு இருக்கு. ஸோ தூங்குதல், ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது இங்கே ஆக்ஷன்.
ஸோ பூனைங்கிறத நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன் சரிங்களா. நீங்கள் வந்து ஜான் இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த பெட் அப்படி சொல்லலாம், இல்லைனா ஹீ இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த பெட் அப்படிங்கிறத சொல்லலாம். எனி சப்ஜெக்ட் கேன் பி யூஸ். இல்லை காமனாக இந்த மாதிரியும் நம்ம அனிமல்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். ஒரு சப்ஜெக்ட்டுங்கிற ஏரியாவில் நீங்கள் ப்ரோனவுன்ஸு தான் சொல்லணும்னு கிடையாது. பட் இருந்தாலும் ரெகுலராக உங்களுக்கு ப்ரோனவுன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது யூ குட் கெட் ஈஸிலி. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல கேட் இஸ்ன்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த கேட்டுங்கிறது சிங்குலர். ஸோ சிங்குலரில் வரதுனால நம்ம எஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பூனை தானே, ஸோ சிங்குலரில் வந்தாலும் எஸ்ன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ இன்றைக்கான ரூல், இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சு உங்களுக்கான சென்டென்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இந்த ஒர்க் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். டைல்ஸ் எல்லார் வீட்லயுமே இருக்கும், ஆனா அந்த டைல்ஸ் பாம் மாதிரி வெடிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒன்றும் நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபேஸ் பண்ணலையப்பா அப்படி நீங்க நினைச்சாலோ நான் எங்கள் வீட்டில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. ஆக்சுவலா இந்த டைல் அப்படின்றது மட்டும் இல்லை, சாலிடா எதுவாக இருந்தாலுமே சரி, அது ரொம்ப ஹீட் ஆகும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், டைல்ஸுக்கு நடுவில் கேப்ஸ் கொஞ்சம் விட்டுருப்பாங்க. ஏன் அப்படி கேப் விடுறாங்க? அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமாக வச்சுருந்தாங்கன்னா அந்த கேப், இந்த சிமெண்ட்லாம் தெரியாமல் இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த கேப் ரொம்ப ரொம்ப நெசசரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீட் ஆகும்போது அந்த டைல்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி ஒரு வேளை அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான கேப் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக டைல்ஸில் கிராக் விட்டு அது டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். இது கன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஓவர் ஹீட்டிங் அந்த கேப் கூடாதது அப்படின்னு சொல்லலாம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ்டேக்கில் எங்கே வரும்னா, அந்த டைல்ஸுக்கு அடியில் கொஞ்சமாக கேப் விட்டு ப்ராப்பராக அதை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா ஹீட்டுனால அந்த இடமும் அப்படியே மெல்ல மெல்ல பல்ஜாக ஆரம்பிக்கும். அப்போது ஒரு இடத்துல மட்டும் மொத்த ஹீட்டும் போய் அங்கே தங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேளை தங்கிருச்சுன்னா அந்த டைல்ஸ் எல்லாம் உடையல அப்படின்னாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அது முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி அது ஒரு பல்ஜ் ஃபார்மேஷனாக க்ரியேட் ஆகிடும். அதனால தான் நிறைய பேருடைய வீட்டில் இந்த வெயில் டைமில் டைல்ஸ் உடையுது. அந்த கேப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லெட் பென்சில், இதை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். எல்லாருமே இந்த லெட் பென்சில் இருந்தால் கூட அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இந்த பென்சிலை சாப்பிட்றாங்களே, அந்த சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பிரெயின் டேமேஜ் இல்லை சிவியர் ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொன்னால் எவ்வளோ ஷாக் ஆகும். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பென்சில்ஸ் எல்லாமே லிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது லிட்டே கிடையாது. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பென்சில்ஸில் வரக்கூடியது எல்லாமே கிராஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பொருள். இந்த கிராஃபைனை மிக்ஸ் பண்ணி கிளேயோட அதுக்கப்புறமா நமக்கு அது பென்சிலாக கிடைக்கிது. இது ஏன்பா அப்புறம் லிட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, லிட்டு ரொம்ப ரொம்ப பாய்சனஸ். அந்த லிட்டை எல்லா இடங்கள்லையுமே பேன் பண்ணும். இதனால சிவியரான ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்றதுனால லிட்டை ஒவ்வொரு இடத்துலையும் பேன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த லிட்டு பேன் பண்ண ஆரம்பித்த அந்த டைம்லேயே நமக்கு கிடைச்சது தான் இந்த பிளாக் கிராஃபைன். ஆனால் இது பார்க்கறதுக்கு லெட்டு மாதிரி இருந்ததுனால இவங்க நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அதை கிராஃபைன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்களாகவே அதுக்கு லெட் அப்படின்னு சொல்லி பேரை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அதோடைய யூசேஜ் எல்லா இடங்கள்லையும் வந்ததுக்கப்புறமா அதோடைய கிராஃபைன் பேரையே மறந்து எல்லாரும் லிட் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நாளடைவில் இதுக்கு பேர் தான் லிட்டா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போவுமே நம்ம நிறைய விஷயங்கள் அதில் கோத்ரூ பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டில் அடிக்கக்கூடிய அந்த ஹிட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை காக்ரோச் வந்து கொல்லணும் அப்படின்றதுக்காகவே அடிப்பாங்க. நிறைய இடங்கள்ல காக்ரோச் மயங்கியெல்லாம் விழுந்துடும், சில டைம் அது இறந்தும் போயிடும். இப்படி இந்த காக்ரோச் எல்லாம் இட்டை வச்சு அடித்து கொண்டாலும் பாம்பு போட்டாலும் ஒன்றுமே ஆகாதுன்ற மாதிரி ஒரு நியூக்ளியர் பாம்பு விழுந்துச்சு அப்படின்னா அதனால் கர்ப்பாம்பூச்சி சாகாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உண்மையை சொல்ல போனால் பாம் மேலேருந்து கீழே விழுகும்போது இந்த நியூக்ளியர் பாம்புடைய பிளாஸ்டில் அந்த இடத்துல கரப்பாம்பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த கரப்பாம்பூச்சி இறந்து போயிடும். அதனால் எதுவுமே தப்பிக்கலாம் முடியாது, ஹீட் அதனால் தாங்க முடியாது, அது உடனே இறந்துடும். ஆனால் அந்த இடங்களில் ஹீட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த ரேஞ்ச் இருக்கும் இல்லையா, அதுதான் கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரேடியேஷனுடைய தாக்கத்தினால மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படும், ஆனால் கரப்பான் பூச்சிக்கு பாதிப்பு துளி கூட ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது பாம்புடைய ஹீட்டுனாலையும் அந்த ஃபயர்னாலையும் கரப்பான்பூச்சி இறந்து போகும். ஆனால் அந்த நியூக்ளியர் பாம்போடைய ரேடியேஷன்னால இறந்து போக சான்ஸே இல்லை. இது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹியூமன் பாடியிலலாம் செல் டிவைட் ஆகிறது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது கரப்பாம்பூச்சியில் ரொம்ப ரொம்ப ஸ்லோ. இதன் காரணமாக தான் ரேடியேஷன்னால கரப்பாம்பூச்சியை ஒன்றுமே பண்ண முடியறதில்ல, அது டான்ஸ் ஆடி ஜாலியாக போகும். டைனோசர்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் கிடையாது, அதோடைய சவுண்ட் எப்படி இருக்குன்றத கூட நம்ம நிறைய படங்களை பார்த்தா கற்றுக்கிட்டோம். உதாரணத்துக்கு ஜுராசிக் பார்க் மாதிரியான படங்கள் பார்க்கும்போது அது கத்துறதே பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும்.
இருக்கும், அதை நம்ம பயன்படுத்தும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் 2023க்கு அப்புறம் நமக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா இந்த ஆராய்ச்சிகள்லாம் பண்ணும்போது டைனாசோருடைய எலும்புக்கூடு இதெல்லாம் நமக்கு கிடச்சிது, அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி இதோடைய உருவம்லாம் இப்படி தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அதோடைய வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஏன்னா அதோடைய வாய்ஸ் கார்ட்லேஜோடைய டிஷ்யூஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்கும். அதனால் அது கிடைக்காது, அது ரொம்ப ஈஸியாக டீகே ஆகிடும். அதில் ஏதாவது 1-2 கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தபோது தான் 2023ல் இந்த பினோசாரஸ் அப்படின்ற கூடிய ஒரு வகையான டைனாசோரை கண்டுபிடிக்கும் போது அதிலிருந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது இது நிஜமாவே எப்படி கத்துது அப்படின்ற விஷயத்தையும் அதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாகவே டைனாசர்ஸில் நிறைய வகையான டைனாசர்ஸ் வாயை பொளந்து கத்தாது, அது உள்ளுக்குள்ளேயே கத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது க்ளோஸ்ட் மவுத் ஓக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வாய்க்குள்ளேயே நம்ம எப்படி ஹம் பண்ணுறோமோ அதே மாதிரியான ஹம்மிங் தான் இருக்கும், இதுதான் சவுண்ட் அப்படின்னு சொல்லி 2023ல் டைனாசர்ஸோடைய பெரும்பாலுமான சவுண்ட் இப்படி தான் இருக்கும்னு அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அது பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய உருவம் இப்படி வெறும் உருவ தான் செய்யுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கேள்விகள் வந்தாலும் கிட்டத்தட்ட சயின்டிஸ்டோடைய ரிசர்ச்லலாம் இதுதான்ப்பா உண்மைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல்மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வேல்மாலை team.